தொடர்ந்து கற்போம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ட்ரஸ்ட் எக்ஸாமில் மென்டல் எபிலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 கேள்வி கேட்பாங்க. அதில் நம்பர் சீரீஸில் நம்ம எப்படிலாம் கணக்கு போடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டைப்பான கணக்குகள் வரும். அதில் சிறப்பு எண்களின் தொடர், இரட்டை தொடர், முத்தொடர், இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடர், கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடர், இந்த மாதிரி ஒரு 5 டைப்பில் நமக்கு கேள்விகள் கேட்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு எண்களின் தொடர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்ணாக இருக்கலாம், இரட்டைப்படை எண்ணாக இருக்கலாம். இதை வச்சு நமக்கு கூட்டலில் வரலாம் அல்லது கழித்தலில் வரலாம், பெருக்கல் வகுத்தல் இந்த மாதிரி வகையில் அமையலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை எண் தொடர் அப்படின்றதுல பாருங்கள் 61, 63, 65, 67, 69 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் எல்லாமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கான அந்த வித்தியாசத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொது அமைப்பில் இருக்கும். ரெண்டுக்கும் இடைவெளி பாருங்கள் 2 2 ஆட் ஆகிட்டே போகிறதுன்றது தெரியுது நமக்கு. அப்போ நமக்கான விடை வந்து 71 தான் வந்து விடையை நமக்கு இதில் வரும். அடுத்ததாக வந்து பாருங்கள் இரட்டை எண்களின் தொடர். இரட்டை எண்கள்னால் 2ஆல் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்கும். அதிலையும் அதே மாதிரி கூடுதலாக வரலாம் அல்லது கழித்தல் மாதிரி வரலாம். இதில் பாருங்கள் 84, 82, 80, 78, 76 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதில் பாருங்கள் 2 2 வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து பாருங்கள் 84, 82, 80, 78, 76ன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு கடைசியாக வர வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா 74. ஏன்னா வந்து 2 2 குறைஞ்சிட்டே வருது. ஒவ்வொரு எண்ணுக்கான 2 எண்ணுக்கான இடைவெளியை நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா 2 2 குறைஞ்சிட்டே வருது. அப்போ கடைசியாக நமக்கு 74 தான் விடையாக வரணும். அப்போ 74 தான் நமக்கு விடை. அடுத்ததாக பாருங்கள் பகா எண்களின் தொடர். பகா எண்கள் அப்படின்றது என்னென்னா நமக்கு அதாவது அந்த எண்ணாலையும் 1ஆலையும் வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும்தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் 11 இருக்குது, 13 இருக்குது, 17 இருக்குது, 19 இருக்குது. இதில் பாருங்கள் 11ன்றது ஒரு பகா எண். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 12 பகு எண், 13 பகா எண், 14 பகு எண், 15 பகு எண், 16 பகு எண். அடுத்ததாக வந்து 17 தான் நமக்கு பகா எண், 18 பகு எண், 19 வந்து நமக்கு பகா எண், 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பகு எண்ணில் வந்துடும். அதுக்கு அடுத்து இருக்கிறது 21 நமக்கு பகு எண். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 22 பகு எண், 23 தான் நமக்கு பகா எண். அதுதான் வந்து நமக்கு பகா எண்ணில் வர தொடரில் நமக்கு விடை. பகா எண் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆல் வகுப்படக்கூடாத எண்ணாக இருக்கணும். அதாவது அதே எண்ணால் தான் வகுப்படணும், அது 1ஆல் வகுப்படுற எண்ணாக மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து பகா எண். அடுத்ததாக வந்து பாருங்கள் பகு எண்களின் தொடர். பகு எண் அப்படின்னா வந்து அது வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கும். அது ஒற்றைப்படையாகவும் இருக்கலாம், அது இரட்டைப்படையாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் பாருங்கள் நமக்கு 32, 33, 34, 35, 36ன்னு இருக்குது. இதில் வந்து பாருங்கள் நமக்கு 32, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 33, அடுத்ததாக வந்து 34, அடுத்ததாக வந்து 35. இதில் ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ஒன்று ஆட் ஆகிட்டு போகிறது நமக்கு தெளிவாக தெரியுது. 32க்கு அடுத்தது 33, 33க்கு அடுத்தது 34, 35க்கு அடுத்தது 36, அடுத்து 36க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பகு எண் தொடராக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வகுப்படக்கூடிய எண்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 37 வந்து பார்த்திங்கன்னா பகா எண்ணில் வந்துடும். அடுத்த 37 நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 தான் வரணும். அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். நீங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா கூடின்னு போகிறதால நமக்கு அடுத்த விட ஆன்சர் 37 வரும்னு நினைக்கக்கூடாது, 38 தான் அதுக்கான விடை. அடுத்ததாக பாருங்கள் வர்க்க எண்களின் தொடர். வர்க்க எண்கள் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நமக்கு 1 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் நமக்கு. அடுத்தது வந்து பாருங்கள் 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 கிடைக்கும். அது மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 16 கிடைக்கும். 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36 கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7 தான் அடுத்த நம்பர். அப்போ 7க்கு வந்து 49 தான் அதுக்கான விடையாக வரும். அடுத்ததாக பாருங்கள் கன எண்களின் தொடர். கன எண்கள் அப்படின்னா ஒரே எண்ணை 3 டைம் பெருக்கணும். அது அந்த எண்ணாலே பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது தான் கன எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நமக்கு 1 இருக்குது. 1ஓட கன எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 தான். 2ஓட கன எண் பார்த்தோம் அப்படின்னா 2 3 டைம் போடணும். 2 2 2. அப்போ பெருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8 வரும். 3 போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 27 வரும். 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா 64 வரும். 5 அப்படின்னு பார்க்கும்போது 125 வரும். இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 729ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள் 512ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து 343 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 216ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த நம்பர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 216ன்னு இருக்குது. அப்போ 6 பெருக்கணும்னா 216 வரலாம். 7 பெருக்கணும் அப்படின்னா 343, 8 பெருக்கணும் அப்படின்னா 512. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கான அந்த கன எண்கள் வரலாம். இப்போ பாருங்கள் 9 பெருக்கும்போது 729 நமக்கு வரும். 8 பெருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 512 வரும். 7 பெருக்கும்போது 343 வருது.
6 பெருக்கும்போது 216 வருது. அப்போ குறைஞ்சிட்டே வருது. அப்போ 6க்கு முன்னாடி 5. அப்போ 5 3 டைம் போட்டு நீங்கள் பெருக்கி பார்க்கணும். அப்போ 5 பெருக்கினீங்கன்னா 125 தான் நமக்கான விடை. அடுத்ததாக பாருங்கள் இரட்டை தொடர். இரட்டை தொடர்னா ஒரே தொடரில் ஸ்கொயரும் வரலாம் க்யூபும் வரலாம். அந்த மாதிரி வந்த தொடர்களுக்கு பற்றி தான் இரட்டை தொடர் அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 36ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 343 கொடுத்துருக்காங்க, 150 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 36 அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 6ஓட ஸ்கொயராக இருக்கும் 36. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 216 6ஓட க்யூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 216 கிடைக்கும். இப்போ பாருங்கள் இப்போ இந்த கணக்கில் நமக்கு 160 இங்கே பாருங்கள் மொதல் கணக்கு பாருங்கள் 1 8 4 27 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அதே வந்து பாருங்கள் 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் கிடைக்க போகுது. அடுத்ததாக பாருங்கள் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. இந்த சீரீஸ் வந்து 1 இரட்டை தொடரில் வர்க்கமாகவும் இருக்குது, கனமாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே 2 க்யூப் வருது, 3 க்யூப் வருது, 4 க்யூப் வருது, 5 க்யூப் வருது, 6 க்யூப் வருது. அதாவது ஒரு எண் ஸ்கொயரில் இருக்குது, அடுத்த எண் வந்து க்யூப்பில் இருக்குது. அப்போ அதேமாதிரி வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 6 வந்துடுச்சு. 6 க்யூப் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா அதுதான் நமக்கான விடை 216. இங்கே பாருங்கள் அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 160 கொடுத்துருக்காங்க, இங்கே 80 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 160 வகுத்து 80ன்னு கொடுத்துருக்காங்க. 80 வகுத்தோம்னா 40, 40 வகுத்தோம்னா நமக்கு 20, 20 வகுத்தோம்னா 10. இங்கே பாருங்கள் இது மல்டிப்ளை இருக்குது 5, அது 2ஆல் பெருக்கணும்னா 10, 10 2ஆல் பெருக்கணும் 20, 20 2ஆல் பெருக்கணும் 40, 40 2ஆல் பெருக்கணும் 80. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே தொடரில் மாறி மாறி இருக்கலாம். கூட்டல் இருக்கலாம், கழித்தல் இருக்கலாம், அல்லது வகுத்தல் இருக்கலாம், பெருக்கல் இருக்கலாம். இந்த மாதிரி எது ஒன்றாலும் இருக்கும். அந்த கணக்கை நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா நமக்கான விடை வந்துடும். அடுத்து இடைவெளி காணும் தொடர். இடைவெளி காணும் தொடரில் பாருங்கள் 10, 11, 13, 16, 20, 25, 31 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பாருங்கள் இந்த இடைவெளி ஒரு மாதிரியாக ஒரே மாதிரி சீக்வன்ஸாக ஆடாயிட்டு போயிருக்கும். 10க்கு அடுத்தது 11 1 ஆடாக இருக்குது, 11க்கு அடுத்தது 13 2 ஆடாக இருக்குது. இங்கே பார்த்திங்க 3, அடுத்து 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஆடாக இருக்குது. அடுத்து 7 ஆடாகணும்னா 38 தான் நமக்கான விடையாக வரும். அடுத்தா பாருங்கள் இந்த கணக்கில் பாருங்கள். இந்த கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, 4 3க்கும் 4க்கும் இடைவெளி 1, 4க்கும் 8க்கும் இடைவெளி 4, 8க்கும் 17க்கும் இடைவெளி 9. அப்போ இந்த நம்பருக்கு ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் தான் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் தான் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் தான் 9. அந்த மாதிரி இருக்குது. இப்போ கடைசியாக வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 94 தான் இதுக்கான விடை. இங்கே பாருங்கள் இங்கே 36 வருது. இங்கே ஒவ்வொன்றும் ஸ்கொயர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடைவெளிக்கான ஸ்கொயர் எடுத்து ஒவ்வொரு நம்பரை போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 94. அடுத்ததாக வந்து பாருங்கள் 2, 4, 12, 48, 240 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பாருங்கள் ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் பெருக்குனா 4, 4 3ஆல் பெருக்குனா 12. அந்த மாதிரி மொதல் 2ஆல் பெருக்காங்க, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5 அப்படின்னு பெருக்கிட்டே போகிறாங்க. கடைசியாக வர்றது நமக்கு 6ஆல் தான் நம்ம பெருக்கணும். 6ஆல் பெருக்கணும்னா நமக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா 1440 அப்படின்ற மாதிரி அமையும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிபனோக்கி சீரிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. 1 கூட 1 கூட்டணும், அடுத்த நம்பரை கூட்டணும். அது மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் அடுத்தடுத்த நம்பரோட கூட்டிகிட்டே போகணும். இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 1 கூட 2 கூட்டியிருக்காங்க 3, 3 கூட 3 கூட்டினா 6. அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். இங்கே பாருங்கள் 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 21. இந்த மாதிரி சீரிஸ் வந்து நமக்கு ஒன்றும் இல்லை. கடைசி நம்பரை மட்டும் கூட்டி பார்த்தோம்னா நமக்கான விடை வந்துடும். இப்போ 13, 21 இருக்குது. அது 2ஐயும் கூட்டினோம்னா நமக்கான ஆன்சர் 34. அடுத்ததாக பாருங்கள் 3 எண்களின் கூடுதல் தொடர். 3 எண்கள்னால் 3 எண்ணை கூட்டி வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் 0 1 1 1 2 4 7. இப்போ 1 1 கூட்டிருக்காங்க 2 வருது. அடுத்தது பாருங்கள் 2 4 7. இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா 13 வரும். அடுத்து 13 24 44. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 81 அப்படின்றது விடையாக வரும். இது ரொம்ப ஈஸியான கணக்கு தான். அதனால் நம்பர் சீரீஸை பொறுத்தவரையில் நீங்கள் கணக்கை தெளிவாக ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கான எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இந்த 1ஓட ஸ்கொயர், 2ஓட ஸ்கொயர், 3ஓட ஸ்கொயர் இது எல்லாம் வந்து ஒரு 10 வரலையும் நீங்கள் கொஞ்சம் மனப்படமாக வச்சுக்கினீங்க அப்படின்னா நீங்கள் கணக்கில் போடும்போது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா அதை அந்த நேரத்தில் நம்ம பெருக்கிட்டு இருக்கும்போது அதில் சில தப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நீங்கள் மனப்படமாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ரொம்ப வேணாம், இப்போ ஒரு 10 வரலும் வச்சுக்கிட்டா கூட நீங்கள் ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். அடுத்ததாக வந்து பாருங்கள் இதில் ஒரு டெஃபினிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிபனோக்கி சீரிஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அடுத்தடுத்த நம்பர் கூட்டிகிட்டே போவாங்க. முதல்ல 1ஆவது நம்பர் 2ஆவது நம்பரையும் கூட்டுவாங்க, அடுத்து 2ஆவது நம்பரையும் 3ஆவது நம்பரையும் கூட்டுவாங்க. அந்த நம்பர் தான் அதனுடைய விடையாக வரும்.
இதுதான் வந்து ஃபிபனாக்கி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்டோரியல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டோரியல்னா 1ஐயும் 1ஐயும் பெருக்கிறது, 2 ஃபேக்டோரியல்னா 2ஐயும் 1ஐயும் பெருக்கிறது, 3 ஃபேக்டோரியல்னா 1, 2, 3. அதாவது எந்த ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்களோ அது வரையிலும் பெருக்கிட்டு போகணும். அதுதான் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சீரிஸ் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1லேருந்து 3 நம்பர் கூட்டி கூட்டி அடுத்த விடை வரும். அடுத்தது பகு எண் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது 2ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். பகு எண் 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டதாக இருக்கணும். அதாவது பகா எண்ணுனா 1ஆலேயே வகுப்படணும், அது அதே நம்பரால் வகுப்படணும். பகா எண் அப்படின்றது பகு எண் அப்படின்றது 1க்கு மேலே இருக்கலாம், 2க்கு மேலே இருக்கும். அடுத்தது சார் பகா எண் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 எண்களுடைய மீ பொது வகுத்தி வந்து 1 இருந்துச்சுன்னா அதுக்கு தான் வந்து நம்ம சார் பகா எண் சொல்லுவோம். இப்போ 2, 3 எடுத்துக்கினீங்க அப்படின்னா இதனுடைய வகுத்தியும் 1, அதனுடைய பொது வகுத்தியும் 1. அது 4, 5க்கு பார்த்திங்கன்னா 2க்குமே வந்து 1. இதுதான் வந்து நம்ம சார் பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எண் சீரியஸில் ஒரு சில கணக்குகள்லாம் பார்த்தோம். இந்த நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.